தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஸோ நான் எப்படி வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நம்புகிறேன். ஸோ ஜெனடிக் ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ஆதியாகமம் 31 அதிகாரம் 7, Genesis chapter 31 verse 7. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. பாருங்கள், பெற்றோருடைய வார்த்தையின்படி கேட்டு யாக்கோபு கீழ்ப்படிந்து தன் மாமன் வீட்டுக்கு போகிறான். ஆனால் அங்கே பாருங்கள், அவனுக்கு நடக்கிற சம்பளம் 10 முறை மாற்றப்படுகிறது. 10 முறை சம்பளத்தை மாத்தி இருக்கிறானா எப்பேற்பட்ட மாமனாரா எஜமானா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. சோ பல முறை தீங்கு செய்ய நினைத்தான் யாக்கோபுடைய மாமனாய் இருக்கிற லாபான், ஆனா கர்த்தர் தீங்கு செய்ய விடல. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சத்துரு ஒரு தீங்கை உண்டாக்க நினைச்சார்னா கர்த்தர் தீங்கு செய்ய விட மாட்டார். சத்துருவை கையெடு என்று அவன் கைகளை உடைப்பார். நம்ம யாருக்கும் தீங்கு நினையாதபடிக்கு, தீங்கு செய்யாதபடிக்கு, தீங்காய் பேசாதபடிக்கு காவல் காக்கும்படிக்கு நம் நாவை கட்டி காவல் காப்பாராக. காரணம் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த நாள் ஒரு தீங்கு உங்களை விட்டு விலகப் போகிறது. இயேசுவின் நாமத்தில் பார்ப்பீர்கள். Take this prophetic word. இந்த நாளில் பிறந்த நாள், திரும்ப நாள் காண்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு விசேஷமா ஜெபிக்கிறேன். Heal in Jesus name. Amen, amen, amen. God bless you.